மகளிர் அணி தலைவி சுதாமணி அவர்களை பேசுமாறு அனுப்புகிறார். நாராயணசாமி நாயுடு 39வது நினைவு அஞ்சலிக்கு அனைவரும் வந்திருக்கிறோம். அவருக்கு எல்லாரும் அஞ்சலி செலுத்தணும். எல்லாரும் விவசாயிகள்லாம் ஒற்றுமையாக இருந்து எப்பவும் இதே மாதிரி வருஷம் வருஷம் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு போகணும். விவசாய சங்கங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதுக்காக நமது கோவை மாவட்ட மகளிர் செயலாளர் வாங்க வாங்கம்மா. நாராயணசாமி நாயுடு ஐயாவோட இன்னைக்கு 39வது நினைவு நாளுக்கு நாங்கள் இருக்கிறோம். எல்லாரும் இதே ஒற்றுமையோடு இருந்தோம்னா நம்ம இன்னும் அடுத்த வருஷம் இதோட கொஞ்சம் நம்ம பெருசாக செய்யலாம். நமது கோவை மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் பானுமதி அவர்களை பேசுவாங்க. இந்த 39வது நினைவு நாளில் வந்து நம்ம காமராஜுக்கு நிகராக நம்ம நாராயணசாமி நாயுடு அவ்வளோ பெரிய நல்லது பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவர் நினைவு நாள். இன்றைக்கி அவர் இல்லைன்னா நமக்கு இந்த இலவச மின்சாரங்கிறது ஒன்றே இல்லாமல் போயிருக்கும். இந்தியாவில் தனித்துவமாக தமிழகத்தில் மட்டும்தான் இந்த இலவச மின்சாரம் கிடைக்கிது. அதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம விவசாயம் மேலும் வளர்றதுக்கு அவரை நினச்சி நான் நான் விவசாயினுடைய மகன் என்பதை பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். 39வது நினைவு நாளை ஒட்டி என்னுடைய முக்கிய வேண்டுகோள் என்னவென்றால், நாராயணசாமி எப்படி ஒரு போராட்டம் நடத்தி விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் வாங்கி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த விளைபொருட்களோட நிர்ணயத்துக்காக எல்லா விவசாயிகளும் ஒன்று கூட வேண்டும் என்பது இந்த நன்னாளில் ஒரு ஒற்றுமை ஐக்கியமாக பாடுபடுங்கள் என்று எல்லாரையும் வேண்டு கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் என்னுடைய பேச்சுக்கு அனுமதித்ததற்கு நன்றி எனக்கு. 50 ஆண்டு காலமாக விவசாயிகளுக்காக நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்கள் பச்சை துண்டை அணிவித்து இன்று வரை ஒரே பச்சை துண்டுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அருணாச்சலம் அவர்களை பேசுமாறு அன்புடன் நாராயணசாமி ஐயா அவர்களுடைய 39வது ஆண்டு நினைவு இன்று நடைபெறுகின்ற கூட்டத்துக்கு விவசாயிகள் ஆகிய நாம் எதிர்காலத்தில் நம்முடைய இளைஞர்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த எனக்கு